எங்கள் வீட்டில் நான் 2 துளசி செடிகள் வளர்த்துட்ருக்கேங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கருந்துளசி, அதாவது இதோட லீவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் பர்பிள் கலரில் இருக்கும். அண்ட் ஸ்டெம்முமே வந்து பார்த்திங்கன்னா லைட் பர்பிள் கலரில் இருக்கும். இது வந்து 18 ஸ்பாட்டில் இருக்கிறதுனால லீவ்ஸ் எல்லாம் இப்போ குட்டி ஆகிடுச்சு. ஐ திங்க் நான் ரீபாட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய பாட்டில். அப்படியே வாங்க இன்னொரு செடியை காமிக்கிறேன். அதுவும் துளசி தான், ஆனால் அதோட லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா, இந்த செடியில் 4 ஸ்டெம் தான் இருக்குது. 4 டைரெக்ஷனில் 4 ஸ்டெம் இருக்குது. எங்கே அந்த மெயின் ஸ்டெம் கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக ஒரு காற்று அடிச்சதுங்க. ரீசெண்ட்னா ஒரு 2 to 3 monthsக்கு முன்னாடி. அப்போ வந்து கீழே விழுந்துருச்சு இந்த பாட். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஸ்டெம் உடஞ்சி போச்சு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷியாக இருந்தது அண்ட் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம் இல்லாமல் இந்த 4 குச்சிகள் மட்டும் நிற்கிறதுனால பார்க்க நல்லாவே இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஆக்ஷனில் இறங்கிட்டேன். இதோட நுனியில் இருந்த பூக்கள் எல்லாமே கிள்ளி எரிஞ்சிட்டு, ஸோ தட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாகும், இல்லாட்டி புதுசாக ஏதாவது வந்து ஸ்டெம் வரும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கயிறு எடுத்து கட்டி விட்டுட்டேங்க. பார்ப்போம் இதுக்கப்புறமாவது இந்த துளசி செடி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் மோரோவர் இந்த துளசியோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்